சமுதாயத்துக்கு முழு அளவிலே ஹஜ் மானியம் தொடரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பான், ஆனால் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். அதே போல நம்முடைய தமிழகம் வளமாற உருவாக வேண்டும், தொழிலிலே வளர்ச்சி அடைய வேண்டும், நம்முடைய இளைஞர்கள் நல்ல திறனுடையவர்களாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே பல நல்ல திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஓய்வு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் I have promises to keep and miles to go before I sleep என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்குறுதிகளை எல்லாம் தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி வருகிறார்கள். இந்த ஆட்சி இன்னும் சிறப்பாக, இன்னும் தமிழகத்துக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக ஒரு ஆட்சியாக திகழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி.